இந்த வெங்காயங்க எங்கடா போச்சு? காவிரியில தண்ணி வராத போது என் ஆத்தாலும் அப்பனும் தந்தையில என் பொண்ணு விளையிற நிலம் வறண்டு கிடந்த போது எலிக்கறி பாம்புக்கறி நட்டக்கறி நின்றும் போது நக்கிக்கிட்டாரா இருந்தீங்க? எங்கடா போனீங்க? இங்க பிரதமரை தேர்வு பண்ணுங்கடா, புரோக்கரை எடுத்து வச்சிருக்காங்க, தரகர்களை தேர்வு பண்ணிடுறாங்க. இந்த மன்மோகன் சிங்னு ஒரு தரகர், அவர் பேசாம வித்தாரு. இந்த தரகர் நல்லா பேசுவாரா, பேச்சு பேச்சு விற்கிறாரு. இதுல மன்மோகன் சிங் முன்னாள் தரகரே சொல்றாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் தான் நமக்கு நாமே இனி திராவிடனை நம்பியோ இந்திய தேசியத்தை நம்பியோ என் இனத்தின் உரிமையை, என் நிலத்தின் வளத்தை, என் மக்களின் நலத்தை காப்பது சாத்தியமில்லை. நீ கருணாநிதி ஜெயலலிதா ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? என்ன பண்ண தெரியுமில்ல ஐயா, உங்களை மாதிரி ஒருத்தர் இல்ல சாமின்னா நல்லாடுறா இந்தாரா பத்திரா போய் சாப்பிட்டாட, ஏய் சாப்பிட்டு வரணும்னா ஐயாட்ட வந்து சொல்லிட்டு போகணும், புரியுதா? அவன் போகும்போது செலவுக்கு ஏதாவது காசு வச்சிருக்கியாடா? இல்லை. இந்தாடா 100 ரூபா வச்சுக்கடா. ஒரு வார்த்தை ஐயா உங்களை மாதிரி யாரும் நல்லவங்க இல்லையா சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். ஆஹா மல்லாந்து படுத்துட்டான். பெருமையா இருக்கிற அதே சொல்லிக்கிட்டு அவன் எல்லா பயிலும் ஏறி மிச்சி எச்சி கருத்து பிட்டு போயிட்டான். இவன் வந்தவனெல்லாம் வாழ வச்சுட்டு வாடகை வீட்டில் குடியேறிட்டான். பெரிய 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 கடைகளை கட்டி வியாபாரம் பிறமொழியாளர்கள். அதன் வாசல்ல பழைய துணி பொம்மை, இந்த ஆளுங்க காய்கறி, யாரு எங்க ஆத்தால் அப்பனும். டேய் இந்த நிலையத்தாண்டா மாத்தணும்னு மான தமிழ் மக்கள் ஓடி ஓடி கத்திட்டு கிடக்கு. இந்த நிலையை மாத்தணும். இந்த நிலையை மாற்றத்தான் கொட்டுகிற இந்த மழையிலும் மான தமிழ் மக்கள் கட்டிக்கொண்டு நிற்கிறோம். என் அன்பு மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழுக்கும் வழியும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோரா பசையத்து போராமடா என்று எங்கள் பெரும்பாட்டன் ஜீவானந்தம் பாடுறா. என் பாட்டன் சொல்ற பிறப்பு ஒக்கும்டான்னு. அதே கருத்தை இன்னொரு பாட்டம் பாடுறான், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் பாடுறான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை. அதே பரம்பரையிலடா, அதே பரம்பரையில இன்னொரு பாட்டை, காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறான். காக்கையும் குருவி ஏன் ஜாதியா? இவன் கவுண்டனும் நாடாரும் செட்டியாரும் கோணாருமே ஒரு ஜாதி இல்லைன்றான். அவனே அடிச்சுக்கிறான். தேவரும் தேவேந்திரமே சண்டை அடிச்சுக்கிறான், படையாச்சியும் பறையரும் சண்டை அடிச்சுக்கிறான். அதுல வந்தேறி போய் வசதியா காலை போட்டு ஆண்டுகிட்டு இருக்கான். ஏய் யாரு கவுண்டரா? 7 சீட்டு இந்த 7 எலும்பு கடிச்சு கடை. யாரு தேவரா? உனக்கு ஒரு 6. வன்னியரா? பெரிய 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 சாதியாடா, ரொம்ப பெருசாடா, இந்தாடா உனக்கு 20. நீ யாரா? தேவேந்திர 2. அம்மா பார்த்து போட்டு கொடுங்கம்மா. அம்மா அம்மா இங்கிட்டு இங்கிட்ட ஐயாட்ட போய், ஐயா உங்களை மாதிரி உலகத்திலே தலைவர் இல்லையா? ஆஹா இந்த பண்ணையாரெல்லாம் சீட்டாடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் என்னடா டே காட்டுல நல்லா விளையுதாடா, இந்த வெண்ணை விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் பேச்சே இருக்கணும். ஆமாங்க ஐயா ஐயா. அவன் தான் திரும்பி பார்க்கலையே நிமிந்து பேசுவியா? அது உள்ளத்துல ஊறிடுச்சு. அவன் திரும்பி பார்க்கலான்னு குனிஞ்சுதான் பேசுவான். ஒருத்தன்லாம் ஜெயலலிதா அப்படி கதவை திறந்து போகுது, விழுந்து கிடக்குறான், போய் 1 மணி நேரமா எந்திரிக்கல. அந்த அம்மா பார்க்கவே இல்லை. இது சுயமரியாதையில் பூத்த கட்சி. இதெல்லாம் சுயமரியாதை சொல்லி தந்த கட்சி. சுயமரியாதை சுயமரியாதை. ஒரு காணொளி காட்சி, அடிமாடுகள் அடிமை மாடுகள்னு 2 போட்டிருக்கான். ஒரு தம்பி காட்டிட்டான் எடுத்து. மாடு பின்புறம் முழுக்க அப்படி வரிசையா இருக்கு, அமைச்சர்கள் குனிஞ்சு கும்பிடுறதெல்லாம் பின்புறத்தை காட்டுறான். அது அடிமாடுகள், இது அடிமை மாடுகள். இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? உலகத்துல எத்தனையோ இனம் இருக்கு, எந்த இனமும் தன்மானத்துக்குன்னு கட்சியோ அமைப்போ வைக்கல. தமிழன் மட்டும்தான் வச்சான், ஏன்னா அவனுக்கு தான் இருந்துச்சு. இந்த தன்மானத்துக்கு கட்சி வச்ச இவன் தான் அவமானத்தின் சின்னமா நிக்கிறான். அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் மிளகாய்க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்திக்கிட்டு, எப்பா தீபாவளி வருதுப்பா போனஸ், எப்பா பொங்கல் வருதுப்பா மானியம். இதை விட கேவலம் பொண்டாட்டி இலவசமா கிடைக்குமா? பொண்டாட்டி அம்மா ஜெயலலிதாவுக்கு 68வது பிறந்த நாள் தானே, அப்ப 68 திருமணம் தானே பண்ணி வைப்பாங்க. ஸ்டாலினுக்கு 64 தானே பண்ண வைப்பாங்க. காலக்கொடுமை.
கழுத நாய் நரி கூட தனக்கு சோடியை தேடிக்கிறது. இந்த மான தமிழ் மக்கள், வள்ளல் பரம்பரையில் வந்த மக்கள், மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் கொடுத்துட்டு போனவன், எவ்வளவு பெரிய வள்ளல் பரம்பரையில் வந்தவன், இப்படி அரிசிக்கு உப்புக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கான பிச்சைக்கார பயல. காரணம் என்ன? காரணம் என்ன? அறிவார்ந்த மக்களே, தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு நிற்கும். தத்துவம். இத்தனை ஆண்டுகள்ல உனக்கு ஒரு தலைவன் சொல்லு, இது தப்பு, இது சரி, இதை செய்யி, இதை செய்யாத, வழிகாட்ட உன் இனத்தில் ஒரு முன்னோர் சொல்லு பாப்போம். இல்ல இல்ல. உன் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டான். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? சொன்னவனே நீ அதெல்லாம் கிடைக்காத. தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் இறந்துதான் போயிருக்குது. இதுதான் உண்மை. வாழ்ந்ததா செய்தி இல்லை. உலகத்துல எந்த இனமாவது தாய்மொழியை விட்டுருக்கா? உன்னைய சொல்றான் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு. நீ நம்பிட்டியே? இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள் எல்லாம் வேலையில தண்ணீரை அடைஞ்சிட்டியான்னு ஒரு தடவையாவது நீங்க கேட்டியா? உன் ஊர்ல இந்த சோன் பப்படி சொட்டு விற்கிறவன்லாம் எந்த பையன்? வாட்ச்மேனா வாயில நிக்கிற கூர்க்காவுக்கு தாய்மொழி எது? குல்ஃபி ஐஸ் விற்கிறவனை கூப்பிட்டு பேச தர்மே ஷாத் மே ஹேம்பா. அவனுக்கு என்னடா தெரியும்? இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டிலடா. இங்கிலீஷ் படிச்சா இங்கிலாந்துல வேலை கிடைக்கும் நினைக்கிற. இங்கிலாந்துல எல்லா பயிலும், இங்கிலாந்துலயும் பிச்சைக்காரர் இருக்காண்டா, இங்கிலாந்துலயும் திருட்டு போயிருக்கான். ஏன் இந்த அவல மனநிலை உனக்கு? ஏன் இந்த ஈன புத்தி? ஏன் உனக்கு? பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு நீ எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் நீ பாவிதா. அதை நீ புரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சுக்க. மொழி என்பது உன் முகம், மொழி என்பது உன் முகவரி. என் முகத்தை நீ சிதைச்சு கொன்னிட்டினா என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உன் இனம் மொழி அழிந்தால் உன் இனத்தை நீ அடையாளம் காட்ட முடியாது. அதை நீ புரிஞ்சுக்க. இதை தெரியலைன்னா எப்படி? இதை எவன் உனக்கு சொல்லி தருவான்? உன் மகன் தான் சொல்லுவேன், உன் அண்ணன் தான் சொல்லுவேன், உன் தம்பி தான் சொல்லுவேன். ஏன்? நான் உன்னை நேசிக்கிறேன். வேற எவன் இதை உனக்கு சொல்லுவான்? எவன் சொல்லுவான்? உன்னை பெருமை பேச விட்டுருக்கானா? பேச விட்டுருக்கானா? இந்த தீரன் சின்னமலைங்கிறது உனக்கு யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? கவுண்டரும் பனி. முதல்ல அவரை சாதியிலிருந்து காப்பாத்து, தயவு செய்து காப்பாத்து. உன் பெருமைக்குரிய அடையாளங்களை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. இந்து முன்னணியின் குறியீடா மராட்டிய மன்னன் மானத்தமிழர் நிலத்தில் இருக்கிறானே நம்ம பாட்டன் தீரன் சின்னமலையை விட அவன் பெரிய வீரனா? இங்க என்ன வேலை அவனுக்கு? நீ என்னைக்காவது சிந்திச்சதுண்டா? ஆழமா யோசிச்சதுண்டா? எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார், என் அன்பு மக்களே, மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரணத்திற்கும் மரண கயிற்றுக்கும் கழுத்தை நீட்டுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன் என்று சொல்றாரு. அது போலவே அவர் கூற்று போலவே என் முப்பாட்டன் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கா. யோசிச்சு பாரு. நீ ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன், கடைசி மகன். அவன் மன்னன் இல்ல, ஜெயலலிதா கருணாநிதி கூட கிடையாது. வா ஆர்ப்பாட்டம்னா அடிமைகள்லாம் ஓடுறாங்கல்ல, எப்படி அம்மா கூப்பிட்டாங்க ஐயா கூப்பிட்டாங்கன்னு. ஒரு ஒன்றிய செயலர் 1000 பேரை கொண்டாடணும், அவனுக்கு குவார்டர் பிரியாணி அது செலவை நீயே பார்த்துக்கணும். இந்த விஜயகாந்த் நலத்திட்டம்னு எல்லா மாவட்ட செயலாளரும் அழுகிறான், சொத்தை வித்து விட்டு 25 லட்சத்தை கொடுத்து விட்டு. நலத்திட்டம் ஓன் சொத்தை வித்து கொடுக்கணும்டா, ஊராங்காசுல எடுத்து கொடுக்க கூடாது. வழி கடத்தங்காய் எடுத்து வழிப்புள்ள கிடைக்க கூடாது, காசு போட்டு வாங்கி அடிக்கணும். யாரு அந்த பெரும்பாட்டன்? மக்களை திரட்டுறான். சாதாரண ஒரு குடிமகன். புரட்சினா எது புரட்சி? சாதாரண ஒரு ஏழை குடிமகன் தன் மண்ணின் மீட்சிக்காக, அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் உரிமைக்காக தன் மக்களை திரட்டி ஒரு பெரும்படையை கட்டி அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினா. அது புரட்சி. அந்த புரட்சியாளனுக்கு தண்டனை என்ன? தூக்கு தண்டனை. கயிற்றுல தொங்கணும். வெள்ளக்காரன் கொண்டு வர்றான் கயிறை மாட்டிக்கிறது, மாட்டி விடுறதுக்கு படக்குன்னு வாங்கி அவர் எடுத்து மாட்டிக்கிறாரு, தள்ளி விடுறாரு எதிரிய. வெள்ளக்காரனை, நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது, போடா என்று சொல்றான். அதை நீ நன்கு புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க.
அந்த மாபெரும் பாட்டனை நம்ம என்னவா வச்சிருக்கோம் பார்த்துக்க, ஒரு சாதி குறியீடா வச்சிருக்கோம். அதனால இந்த இந்த கோவை மாவட்டத்தை தாண்டி நமது பாட்டம் போகல. இப்ப நாம என்ன செய்யறோம்? உலக தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு வீரமிகு அடையாளமாக பாட்டனாக நம்ம மாத்தி நகர்த்துறோம். இந்த பெருமையை நீ உணரல, நீ யார் என்று தெரியல, அதனாலதான் நீ குனிஞ்சு நிக்கிற, நிமிரல. நீ நல்லா கவனிச்சுக்க. ஜெயலலிதா ஐயா செங்கோட்டையனே பதவியிலிருந்து நீக்குது. செங்கோட்டையன் யாரு, ஜெயலலிதா யாரு? நீ நல்ல தமிழை ஒரு தடவை யோசிச்சுப்பாரு. யாரா ஜெயலலிதா செங்கோட்டையன் நீக்கி வைக்க? யார்? என்னைக்காவது நீ யோசிச்சதுண்டா? இந்த மண்ணின் மகன், அவனுக்கு இல்லாத உரிமை ஜெயலலிதாவுக்கு எங்க இருந்தா வந்தது? சொல்லா நீ பாப்ப, சொல்லு. நீ 5 ஆண்டு செங்கோட்டையன் இந்த நாட்டு ஆட்சியை கொடுத்து பாரு. ஆள தெரியாதா? தமிழனுக்கு ஆள தெரியாதா? உலகத்தை கட்டி ஆண்ட தமிழ் பெரும் மக்களுக்கு இந்த இந்த சின்ன நிலத்தை ஆள தெரியாதாடா? அதுக்கு தகுதி இல்லையா? அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும், யோசிக்கணும். இப்ப வரலாற்று பெருமைகளை நாம் உணராதனால கொஞ்சம் கொஞ்சமா நாம் கூனி குறுகி இப்படி அடிமைகளா நிக்கிறோம். நீ பெருமையை பேசும்போது என்ன செய்வான்? உன் வரலாற்றை படிக்கிற போது, வரலாற்றை படிக்காம நீ தெளிவர முடியாது. அத முதல் புரிஞ்சுக்க. நீ வரலாறு என்பது உன் முன்னோர்கள் நடந்த சுவடு. சீமான் என்பவன் நான் இல்ல, என் முன்னோர்களின் எச்சம். என் மூக்கு இப்படி இருக்கு, என் முகம் இப்படி இருக்கு, என் நிறம் இப்படி இருக்கு, என் உயரம் இப்படி இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல, என் முன்னோர்கள். இதாண்டா வரலாறு. அது தெரியாம நீ எப்படி வாழுவ? எப்படி வாழுவ? ஆனா இவன் என்ன சொல்வான்? தமிழர்கள் எப்போதும் பழம் பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று உன்னை குற்றப்படுத்துவான். உடனே நீ பெருமை பேசுறதை நிறுத்திடுவ. அது பழம் பெருமை அல்ல, படிப்பினை என்பதை நீ புரிஞ்சுக்க. வரலாற்றில் நீ வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்ளாமல் நீ தெளிவு பெற முடியாது, எழுச்சி பெற முடியாது. என் முன்னோர்கள் செய்த பிழையை தெரியாமல் நீ இந்த தலைமுறையில் சரி செய்ய முடியாது. அதை தெரிந்து கொண்டதால் தான் உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் துடிக்கிறோம். 1/2 நூற்றாண்டு கால திராவிட ஆட்சியில் தீந்தமிழின மக்கள் தீந்து போனார்களடா. உன் மண்ணு போச்சு, உன் வளம் போச்சு, உன் நலம் போச்சு, உன் மொழி போச்சு, உன் கலை போச்சு, உன் இலக்கியம் போச்சு, உன் பண்பாடு போச்சு, உன் பாரம்பரிய வேளாண்மை போச்சு, நாசமா போச்சு நாடு. பேர் தானடா இது தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடடா. என் அன்புக்குடன் பிறந்தவர்களே, இனிமேலாவது இதை புரிந்து கொண்டு இந்த ஆட்சியை தூக்கி வீசணும். மற்றவனுக்கு இது வெறும் தேர்தல், நமக்கு இது போர், இது புரட்சி. அதை நீ புரிஞ்சுக்க. போர், இது புரட்சி. காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை இந்த 50 ஆண்டுகளாக இந்த அரசியல் கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் உருவாக்கி வச்சிருக்கு. காசு இருக்கிறவன் தான் ஆட்சி செய்ய முடியும்னு. ஒவ்வொருத்தனும் சொல்றான் 32,000 கோடி ஒதுக்கிட்டாங்க, ஒருத்தன் சொல்றான் 30,000 கோடி ஒதுக்கிட்டாங்க. நமக்கு 30,000 ரூபா கூட காசு இல்ல, ஆனாலும் நம்மளும் 234 தொகுதியிலும் போட்டி போடுறோம். ஏன்? ஜனநாயகத்தில் எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்று யார் பாடுறா? யார் சொல்றா? பேரறிஞர் அண்ணா. அதை நம்ம நிரூபிப்போம். எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள், உழைக்கும் மக்கள், அண்ணாடங்காட்சிகள், பஞ்சாப் பராரிகள், ஏழை பிள்ளைகள், ஏழை கோழிகளின் பிள்ளைகள். நாங்கள் ஆண்டாண்டு காலமாக உழைத்து உழைத்து எத்தனையோ உதவாக்கரைகளுக்கு சோற கொடுத்துட்டு ஒரு ஓலை குடிசையில ஓட்ட சட்டியில 4 பருக்கையை போட்டு சாப்பிட்டு கொடுக்கிற ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள். நாங்களும் இந்த மண்ணில் அரசியல் செய்யலாம், தலைவராகலாம் என்று நிரூபிப்போம். அது நம்மால முடியும். இவங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த வலிமையை கொடுத்தது யாரு? வானத்தில் இருந்த தேவதூதனா? நம்ம ஆத்தாளப்பனும், நம்ம அக்காங்க கட்சி, நம்ம மாமா மச்சனும், நானும் நீனும் போட்ட ஓட்டு தானடா இந்த கருணாநிதிக்கு வான் உயர அதிகாரம், இந்த ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு, அற்ப விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி. இந்த நிலத்தில் ராமதாஸ் திருமாவளவனை விட பெரிய தலைவரா? 1/4 நூற்றாண்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக நின்ற திருமாவளவன் ராமதாஸை விட விஜயகாந்த் பெரிய ஆளா? இந்த நிலத்திலே இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய இந்த நமது ஐயா நல்லகண்ணு இன்னைக்கு ஆற்று மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அந்த புரட்சியாளனுக்கு இல்லாத தகுதி விஜயகாந்துக்கு வந்துட்டதா? அப்போ
எதை பார்த்து வாக்கு செலுத்துறோம்? எதை சிந்தி எதை பார்த்து பகுத்து தெளிந்து எதுக்கு வாக்கு செலுத்துறோம்? அற்ப 1000 2000 காசுக்கா? கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாடா? மான தமிழ் பிள்ளைகள் இல்லையா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறக்கலையா? மான தமிழச்சி மாறல பால் குடிக்கலையா? அந்த பால்ல வீர ரத்தம் ஓடலையா? எத்தனை நாளத்துக்கு, எவ்வளவு நாளத்துக்கு, எத்தனை நாளத்துக்கு அடிமையா இருந்து சாவது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஆனால் சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று. அதை போலவே அன்பு மக்களே, நாம் ஒவ்வொருவரும் முதுமையேற்க உறுதி ஏற்க வேண்டும். நாம் அடிமை தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக பிறந்து விட்டோம், ஆனால் நமது இறப்பு உரிமை பெற்ற விடுதலை பெற்ற தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் சொல்லுகிறான், பிறப்பு ஒருவனுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு எப்போதும் சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்ன கேப்பா, நீ பயப்படவே மாட்டியா அப்படின்னு? என் பரம்பரைக்கே கிடையாது பயப்படுறது. என் தம்பி ஜெகதீச பாண்டியன், ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தான் என்னை அனுப்பி வச்ச ஆளு. எங்க அண்ணனை பார்க்க போகும்போது பாதி தூரம் போய்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துக்கு, திருப்பி வர சொல்லி அவனுக்கு தான் போகணும், அண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நீ ஏன்னு, சிங்களம் சுதந்திர தினம் கொண்டாடுறான், அவன் பட்டாசு வெடிப்பான், நம்ம பங்குக்கும் கொஞ்சம் வெடிக்கணும்ட்டு. அப்புறம் திருப்பி வந்துட்டோம், மறுபடியும் போனோம். அந்த சூழல் அது ஒரு தனி வரலாறு. எதுக்கு அச்சப்படுற ஆள் கிடையாது. எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாங்க, எனக்கு பாய தெரியும், பதுங்க தெரியும், ஒருபோதும் பயப்பட தெரியாது என்று. அந்த பரம்பரையில் வந்த தமிழ் பிள்ளைகள், மான தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள். என் தலைவன் சொல்றான், பழகிப்பார் எங்கள் ஈரம் தெரியும், பகைத்துப்பார் எங்கள் வீரம் தெரியும். ஏன்? நாங்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகள் வெறும் உழைக்கும் மக்களை சுரண்டுகிற எலிகள் அல்ல, நாங்கள் திராவிட எலிகள் அல்ல. இவன் சொல்றான், அவர் திட்டாருன்னு, இவர் உன்னை பேசுறாருன்னு, அவர் உன்னை சின்ன பேசுறாருன்னு, இதுக்கெல்லாம் நீ ஒண்ணுமே பேசாம போறியான்னு. நான் சொன்னேன், டேய் திராவிட பன்னிகளை வேட்டையாடுகிற புலிகள் நாங்க, வேட்டையாட வந்த புலிகள் நாங்கள். அந்த பன்னிகள் மேல கடிச்சிட்டு கிடக்கிற உண்ணிகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. எதிரி தீர்மானிச்சாச்சு, ஒரு பக்கம் கருணாநிதி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. இரண்டு பெருத்த திராவிட பூதங்கள், அரை நூற்றாண்டாக அன்னை தமிழ் நிலத்தை அழித்து நாசமாக்கிய இரண்டு பெரும் திராவிட பூதங்கள். யுத்த களத்தில் ஒரு போர் வீரன் நாற்பக்கமும் எதிரியை சூழ விடுவன் சரியான வீரன் இல்ல, பிரிச்சு அடிப்போம். விழுந்த திமுக வரலாற்றில் எழுந்தது என்று வராது. நீ என்னதான் நடங்க ஸ்டாலின் ஐயா, ஓடித்தான் பாருங்க, குட்டிக்கரனை அடிச்சுத்தான் பாருங்க, வெல்லாது. வெல்வதற்கு உழைச்சதை நான் பார்த்திருக்கேன், தோக்குறதுக்கு இப்படி உழைக்கிறத நான் இப்பதான் பார்க்கிறேன். அது வெல்லாது. நியாயமாக நமக்கு நாமே என்று சொல்லி இருக்க வேண்டியது நானு. நீங்க ஏன் சொல்றீங்க? இந்தியனா இருந்தோம், இழிச்சவா மக்களா போனோம், திராவிடனா இருந்தோம், திருட்டு பயல்கிட்ட சிக்கிக்கிட்டு செத்தோம். நாங்க தான் கடைசியா, இனிமே எவனை நம்பி புண்ணியம் இல்லடா நமக்கு நாமே என்று கிளந்து எழுந்திருக்க வேண்டியது நாங்க. நீங்க எதை வைக்கிறதுன்னு தெரியாத தலைப்பு. ஏன் நமக்கு நாமே நாங்க சொல்லணும்? என் தலைவன் சொல்றான், பிரபாகரன் என்ன சொல்றான்? உலகத்தில் நமக்கென்று பேசுவதற்கு, நமக்கென்று கருணை காட்டுவதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு, நமக்காக குரல் எழுப்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. நாம் எல்லோராலும் கைவிடப்பட்ட அடிமை தமிழ் தேசியத்தின் மக்கள். நமது ஒன்றிணைந்த போராட்டத்தின் மூலம்தான் இனி நமது உரிமையை, நமது விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்று பேரறிவிப்பு செய்கிறான் என் தலைவன் பிரபாகரன். எனவே அன்பிற்குரிய மக்களே, நாங்கள் தான் நமக்கு நாமே. இனி திராவிடனை நம்பியோ, இந்திய தேசியத்தை நம்பியோ என் இனத்தின் உரிமையை, என் நிலத்தின் வளத்தை, என் மக்களின் நலத்தை காப்பது சாத்தியமில்லை. நீ கருணாநிதி ஜெயலலிதா ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஐயா கலைஞர் 5 முறை நாட்டை ஆள போது செய்யாத ஒரு நல்லதை இனிமே செய்ய போறாரா?
15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா அப்போது செய்ய முடியாததை இனிமே வந்து செய்ய போறாரா? என்ன செய்ய போறீங்க வந்து சொல்லுங்க. வந்த உடனே நான் செய்வேன். தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் எல்லாருக்கும் இலவசம் தரப்போறீங்களா? வந்தால் தருவோம். வந்தபோது ஏன் தரல? பதில் சொல்லிட்டு பேசு. நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம். எதற்காக திறந்தீர்கள்? கேட்டால் வாயை மட்டும் மூடுவோம். நாங்கடா எதுக்கு திறந்தீங்க? நாங்க திறந்தோம், அப்புறம் மூடிட்டோம்ல. அப்புறம் எம்ஜிஆர் தான் திறந்தாரு, எம்ஜிஆர் தான் திறந்தாரு, நீங்க ஏன் தொடர்ந்தீங்க? அதுக்கு பேச்சுக்கிட்டு இப்ப இந்த சகோதரர் மாக்காயக்க தோழர் கோவன் அவர்கள் பாடிட்டாரு. அவர் ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போயஸ் தோட்டத்துல உல்லாசம்ட்டார். அவர் இன்னொரு வரியை மறந்துட்டார். அதுக்கு முன்னாடி ஊத்தி கொடுத்த உத்தமருக்கு கோபாலபுரத்துல உல்லாசம் அப்படின்னு சொல்லாம விட்டார். சாராய வியாபாரி இன்னைக்கு சாராயம் வித்துக்கிட்டு இருக்க அம்மா பத்தி பேசும்போது முதலா வித்த ஐயா பத்தி பேசணும். அது பாடுறது தப்பு. ஆனா அவர் மேல தேசிய பாதுகாப்பு போட்டிருக்கத அது கொடுமையிலும் கொடுமை, மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த கொடுமையில 2 முறை சிக்கினாலும் நான் பேசினேன், அவர் பாடியிருக்காரு. என்னை 2 முறையும் விடுதலை செய்யும் போது இந்த நீதிமன்றம் தேசிய பாதுகாப்பு சட்டம் சீமான் மேல் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தவறா 2 முறை என் மேல பயன்படுத்தின ஒரு பெரிய தலைவன், உலக பெருந்தலைவன், ஒப்பற்ற தலைவன் கருணாநிதி பயன்படுத்திட்டு இன்னைக்கு அதே வார்த்தை கருத்து சுதந்திரம் கழுத்து நெரிக்கப்படுகிறது. அன்னைக்கு அப்பா பையன் சேர்ந்து என் கழுத்தை நெரிச்சிங்க. கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறது எவன் இல்லையா? இது தேச துரோக குற்றம் என் மேல போட்டது. நான் என்ன தேச துரோகம் செஞ்சேன்? பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். அப்ப நொந்த அண்ணன் வந்த அண்ணன் சொல்லுவாங்களா? சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். முதல் குற்றச்சாட்டு. பாளையங்கோட்டில் இருந்தா இருக்க கூட்டிட்டு போய் பேச வச்சவன் சொந்த அண்ணன். அவனால முடிஞ்சது. என்னை ஒரு கொஞ்ச நாள் உள்ளதறி விட்டான். சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். வெளியில வந்தேன், வேகம் வந்துருச்சு. ஏண்டா, நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், எங்கிருந்தோ இத்தாலியிலிருந்து வந்த சோனியா காந்தி எனக்கு அன்னையாகலாம். என் சொந்தம்டா, என் உடன் பிறந்தவன்டா பிரபாகரன் என் அண்ணனாக கூடாதா? அதோட முடிஞ்சு. அதுக்கு ஒரு வழக்கு. அவர் என்னை போட்டு பார்த்தார். பயந்துருவான், படம் எடுத்து பிழைக்கிற பைய, சினிமாக்கிற பைய. ஒரு 10 நாள் போட்டா பயந்து போயிடுவான். இப்போ நான் திருப்பி வெளியில உள்ள போகும்போது என்ன வேகத்தில் பண்ணா அதே வேகத்தில் வெளில வந்தேன். திருப்பி பேசணும், திருப்பி போட்டாரு. அதே மாதிரி வெளில வந்தேன். திருப்பி போட்டேன். பெரியார் தான் சொல்லியிருக்காரு, முதலா ஜெயிலுக்கு போகும்போது பயமா இருக்கும், கொஞ்சம் அச்சமா இருக்கும். எனக்கு அந்த பயம் இல்லை. அவரே சொல்றாரு பெரியார் அவர்கள், 3-4 தடவை பண்ணினா உதுத்துருமுடான்னு. நான் தடவை உதுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டாரு. சிறை எனக்கு ஜாலி ஆயிடுச்சு. அப்படி போக நல்லா படிக்க, உடற்பயிற்சி செய்ய, என் கூட இருக்கிறவன் எங்க அம்மா யாருமே என்னைய வேலைக்கு சாப்பிடுங்க, நானும் அது சாப்பிட்றதில்ல. அவன் வந்து வாசல்லையே நின்றுக்குறார் அந்த அதிகாரி. ஐயா படிங்க, சாப்பிட்டு படிங்க, நல்லா ஐயா, தயவு செய்துங்க படுத்து கொஞ்ச நேரம் படுத்துங்க ஐயா, உடற்பயிற்சி செய்யலைங்களா ஐயா, நேரம் ஆகுதுங்களையா. நான் பார்த்தேன், இது தாயின் கருவறையை விட ரொம்ப வசதியா இருக்கும் இருக்க. இங்கே இருந்து வாழ்ந்துடலாம் இருக்க. சிறை ரொம்ப நல்லா இருக்கு. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் பொறுக்கி பைய, முள்ளமாரி பைய, களவாணி பைய, திருட்டு பைய, கொலகாரணி பைய, இவங்களை தாண்டா சிறை சிதைக்கு. எப்பவும் புரட்சியாளனை செதுக்கும், சிறை செதுக்காது, சிதைக்காது. அன்னைக்கு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் கருணாநிதி நான் சிறையில் போட்டா பயந்துருவேன் நினைச்சாரு. அவர் அதுக்கப்புறம் என்னை பார்த்து பயந்துட்டாரு. இந்த 5 ஆண்டுகள்ல பல வழக்கு, ஒரு குறைஞ்சது 10 வழக்கு. அதை உடைச்சிட்டான், இதை அடிச்சிட்டான், இதை நொறுக்கிட்டான். ஒரு தடவை கூட என்னை உள்ள போடல ஜெயலலிதா. ஏன்? அவன் பயப்பட மாட்டான் சிறைக்கு. அவன் உள்ள போயிட்டு வெளியில வந்தா இப்ப இருக்கிற மாதிரி 4 மடங்கு வீங்கிடுவான், பெருத்து தள்ளிடுவான். அவங்களுக்கும் தெரியுதில்ல, எல்லாம் தெரியும். பயப்படுவான், எவன் பயப்பட மாட்டான். இதெல்லாம் உளவுத்துறை எழுதி கொடுக்கும்ல. அந்த ஆளு சாதாரண ஆள் கிடையாது. அவன் பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? அவன் ஏற்றுக்கொண்ட தலைவன் அப்படி, அவன் சொல்லி கொடுத்த தத்துவம் அப்படி. நான் என்ன கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய பயலா? அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்த ஒப்பற்ற தலைவனின் மூத்த மகன் இந்த சீமான்.
அவன் சொன்னான் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்னு சொன்னான். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று சொன்னான். அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று சொன்னான். சாக துணிந்து நிற்கவன் எவனோ அவனை அடிமை தமிழ் தேசியனத்திற்கு தலைமை ஏற்க தகுதி வருகிறான் என்று சொன்னான். எனவே என் உயிர் தம்பி, நீ சாக துணிந்து நில், எல்லாம் உனக்கு சாதாரணமாக இருக்கும் என்று சொன்னான். வந்தாஞ்சிமா சோனியா காந்தின்னா நீ யாருன்னா, ராகுல் காந்தி, உனக்கு எனக்கு இந்த நிலத்துல சண்டை, இது தேர்தல் இல்ல வான்னா. ராஜீவ் காந்தி மகன் ராகுல் காந்திக்கும் பிரபாகரன் தம்பிக்கும் இந்த நிலத்தில் சண்டைடா, நீ வென்று காட்டுறான். சிறப்பு கவனம் எடுத்து நிறுத்தின இளைஞர் பாசறை அமைப்பாளர்கள் 10 வேட்பாளரையும் கதற தோக்கடிச்சான் சீமா. நீ நின்னு பாரு. ஏன் காங்கிரஸ் விட்டுட்டேன்? செத்த பாம்பு அடிக்கிற பரம்பரை நான் கிடையாது. இனி அடிக்க வேண்டியவன் யாரு? இந்த மாட்டு கருதிங்கிறவனை விட்டு மனுஷனை கொல்றான் பாரு, அந்த பயல தான் அடிக்கணும். ஒரு தத்துவம் வச்சிருக்கான், மாட்டை கொல்லாத பாவம், மனுஷனை கொல்லு தர்மம். இது ஒரு கர்மம். இவங்கள ஒழிக்கணும்டா. அவங்கள இந்த வெங்காயம் எங்கடா போச்சு? காவிரியில தண்ணி வராத போது என் ஆத்தாலும் அப்பனும், தஞ்சையில என் பொண்ணு விளையிற நிலம் வறண்டு கிடந்த போது எலிக்கறி பாம்புக்கறி நட்டை கருதி நிற்கும் போது நக்கிக்கிட்டாடா இருந்தீங்க. எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? போ. எனக்கு இந்த கோழி பிரியாணி, இந்த ஆட்டுக்கறி பிரியாணி ஊட்டி விட வேண்டியதாடா என் வெங்காயங்களா. நான் உணவு எதை நான் திங்கணுங்கிறது என் உரிமையடா, என் உரிமை. நான் எதையும் திண்டு உனக்கு என்ன? மாடை பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற? மாட தெய்வமாக போற்றின பரம்பரைடா நாங்க. நீ எனக்கு பேசிக்கிற? என் பாட்டன் சிவனுக்கு காளையா வச்சோம்டா, அவனுக்கு வாகனமா வச்சோம்டா காளைய. சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி காளைய நந்திய வச்சோம்டா, நந்திய மாட்டை கும்பிட்டுட்டான்டா அவனையே கும்பிட முடியும். அப்படி வச்சோம். உலகத்துல எந்த இனம்டா இயற்கையை ஒட்டித்த பண்டிகை வச்சிருக்கு, வழிபாட்டை வச்சிருக்கு? இயேசு பிறந்தது ஒருவருக்கு, நபிகள் பிறந்தது ஒருவருக்கு, கிருஷ்ணர் பிறந்தது ஒருவருக்கு. ஆனால் எங்களுக்கு இயற்கை தெய்வமடா, இயற்கை வழிபடுவோம், மூத்தோர்கள் தெய்வங்கள். அப்படித்தாண்டா எங்க குல முன்னோரை கும்பிட்டோம். அப்படித்தாண்டா தீரன் சின்னமலையும் வேலு நாச்சியாரும் பூலித்தேவனும் இன்னைக்கு மருது சகோதரர்களும் சுந்தரலிங்கனாரும் அழகுமுத்துக்கோனும் எங்கள் தெய்வங்களா மாறி நிற்கிறாங்கன்னா, இந்த படமா இருக்கிற என் தலைவன், அவன் உயிரோடு இருந்தால் என் தலைவன், இறந்தால் என் இறைவன். இதாண்டா என் மெய்யியல். அதாண்டா கும்பிடங்களுக்கு என்ன கைகள் தாங்கல்ல, சாமியாடா இல்ல. 50,000 மாவீரர் செத்துருக்காண்டா, அத்தனை பேரும் தெய்வம்டா. என் உயிர் மொழி செத்துவிடக் கூடாது என்று செத்தவன் எல்லாரும் என் தெய்வமடா. இதாண்டா என்னுடைய மரபு, மெய்யியல். தமிழர் மெய்யியல் அறிவியல் சார்ந்தது. எவனாவது மறுக்க முடியுமா? என்னமோ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த கோள்கள், அதில் ஒன்றுதான் பூமி. இது அறிவியல். 2 வரியிலடா, 1.25 அடியில. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பாடிட்டு போயிட்டா என் பாட்டு. உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது சூரியனில் இருந்துதான். பூமிக்கு தாயும் தகப்பனும் சூரியனடா என் பிள்ளைகளேன்னு போயிட்டான். பொங்கலை வைக்கிறோம்டா, உழவர் திருநாள், அறுவடை பெருநாளாக உழுது உழைச்சி விளைய வச்சு அறுத்து கொண்டு வந்து பொங்கல் புத்தி கைக்குத்து புத்தரிசியை போட்டு பொங்கல்ல புது பானையில பொங்கல் இட்டு பாலை ஊற்றி அதில் எல்லாம் பொங்க வச்சு எங்களுக்கு தோழனா இருந்து உழைச்சேன் மாட்டுக்கு படைச்சு ஆட்டுக்கு படைச்சு சுற்றத்தாரை கூட்டி சாப்பிட்டு அதிகாலையில் சூரியனை கும்பிட்டு இப்படி கொண்டாடுற பண்டிகை உலகத்தில் எந்த இனம்டா வச்சிருக்கு? தமிழனை தவிர. சொல்லு பார்ப்போம். மாட்டுக்கு தனியா பண்டிகை வச்சு மாட்டு பொங்கல்னு வச்சு மாட்டுக்குன்னு தனியா பொங்கல் வச்சு கொண்டாடின ஒரு இனத்தை சொல்றா பாப்போம். மாட்டு பொங்கல் அப்படின்னு வச்சிருக்காண்டா, நீ மனுஷனை கொண்டு விட்டு பொங்க வைக்கிற. இது ஒரு கொடுமை. ஐயா நரேந்திர மோடி குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்துக்கு அதுல இறந்த மக்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு நாய் விழுந்து அடிபட்டா, கார்ல அடிபட்டு செத்தா வருத்தப்படுவோம்ல, அந்த மனநிலை தான் எனக்கு இருக்குது.
இது என்ன அனவமான பேச்சு? இன்னைக்கு அவர் அமைச்சரவையில் வி.கே. சிங்னு ஒரு முன்னாடி ராணுவ தளபதி, இன்னைக்கு அவர் அமைச்சர். அவர் சொல்றாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் வீட்டை தீ வச்சு கொளுத்துற, அதுல குழந்தை கறி செத்து போயிருது, அதுக்கு என்ன ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்? என்ன பதில் சொல்றது? நாய் மேல கல்லறி இருக்கலாம், அரசு பொறுப்பேற்க முடியுமான்னா இவங்க மனநிலை என்ன இருக்கு? நாயினும் கீழா இருக்குது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். ரொம்ப நீங்க இதுல கவனமா சிந்திக்கணும். எனவே இவங்களை ஒழிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி புதுசா ஒரு கூட்டணி வச்சு நாட்டை ஆளணும்னு நினைக்குது. இந்தியாவே ஆளை கொடுத்துட்டோம், பிரதமரே இந்தியாவுக்குள்ளே காணோம். இந்தியாவே ஆளை கொடுத்த 1.5 ஆண்டுகள் ஆகிப்போச்சு, ஒன்னும் ஆளல. அவன் சொல்றான் 1.5 ஆண்டுகளை ஊழலே செய்யணும். ஆட்சின்னு ஒன்று நடந்தா தாண்டா ஊழல் இருக்குதா இல்லையானே தெரியும். ஆட்சியே நடக்கல, அப்புறம் ஊழல் எங்கிட்டு நடக்கும்? எதை கண்டுபிடிக்கிறது? என்ன நடக்குது சொல்லு? எல்லா திட்டம் மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போட்டவரை, அவர் போட்ட திட்டத்தில எல்லாம் இந்தியா இருக்கு, அவரை தான் இந்தியாவில் காணா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி எழுதுறா, நரேந்திர மோடியா வந்தவன கருப்பணத்தை கொண்டு வரேன்னாரு, அதை கூட அப்புறம் கொண்டாடட்டும், முதல்ல அவரை இந்தியாவுக்குள்ள கொண்டாங்கிறாங்க. என்ன என்ன பிரதமரை தேர்வு பண்ணுங்கடா, புரோக்கரை எடுத்து வச்சிருக்காங்க, தரகர்களை தேர்வு பண்ணிடுறாங்க. இந்த மன்மோகன் சிங்னு ஒரு தரகர், அவர் பேசாம வித்தாரு. இந்த தரகர் நல்லா பேசுவாரா, பேச்சு விற்கிறாரு. இதுல மன்மோகன் சிங் முன்னாள் தரகரே சொல்றாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏய், உண்மையிலே சொல்றாரு. நான் படிச்சுட்டு வர சரியா சொல்றாடா, அடாடாடா இவ்வளவு உண்மை பேசுறானே அந்த ஆளு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல எப்பவுமே உண்மையா பேசுவார். அவர் இலாக்கால, அவர் துறையில நிலக்கரியில 3 லட்சம் கோடி ஊழல் நடந்துருச்சுன்னு கேட்கிறாங்க பத்திரிக்கையாளர். ஐயா, உங்க இலாக்கால 3 லட்சம் கோடி இந்த நிலக்கரியில ஊழல் நடந்துருச்சாங்கல்லையா அப்படின்னு. அவ்வளவு இருக்காது. ஊழல் நடந்துருச்சுன்னு நடக்கல, இதாயா சொல்லணும். அவ்வளவு இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கர்மம்டா கர்மம்டா கர்மம். இது இவங்களை என்ன பண்றதுன்னு நாங்க முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள், இந்திய தேசிய கட்சிகள் எங்கள் நிலத்துக்கு தேவையில்லை. எங்களுடைய கொள்கை முடிவு, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசியத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இது எவனுக்கு உண்மையா இருக்க மாட்டான். இவனுக்கு வேலையே இந்தியாவை சீக்கிரம் வித்துட்டு யாருக்கெல்லாம் கட்டுறது. காங்கிரஸுக்கு பாரதிய ஜனதா போட்டி. ஓடியா சார் இந்தியா விற்பனைக்கு. போனா வந்தா கிடைக்காது, பொழுது போனா கிடைக்காது. ஜப்பான் ஓடியா, கொரியா ஓடியா, ரஷ்யா ஓடியா, சீனா ஓடியா, சிங்கப்பூர் ஓடியா, மலேசியா ஓடியா. அந்த ஐயா சொத்து பத்திரம் இலவசம், ஐயா பதிவு பத்திரம் இலவசம், ஐயா மின்சாரம் இலவசம். ஓடியா முழு உரிமையும் அம்மையா சோனியா காந்தி கிட்ட போன தடவை. இந்த ஐயா மொத்த குத்தகையும் ஐயா நரேந்திர மோடி. ஓடியா. அதானி அம்பானி 2 முதலாளி, அவன் தான் ஆட்சியை நடத்துறான். தமிழ்நாட்டில் கமுதியில் 4500 கோடிக்கு ஒரு இந்த சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கிற திட்டம். தமிழ் தேசிய முதலாளிகளை 4000 கோடியை போட்டு ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாதா? ஒரு இது கொண்டு வர முடியாதா? ஆள் இல்லையா? கூட்டு முதலாளிகள் தயாரிக்க முடியாதா? அறிவார்ந்த இனத்தின் மக்கள், என்னால் 10 கோடி போட முடியாது, 5 கோடி போட முடியும். இவரால் 10 கோடி போட முடியும், அவரால் 5 கோடி போட முடியும். இந்த கூட்டு முதலாளிகளை, 100 முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை, உற்பத்தி முதலாளிகளை ஆக்கி அவனை போட்டு, இந்த அரசு ஒரு பங்குதாரர், நான் உனக்கு 5000 ஏக்கர் நிலத்தை தர்றேன், இதுல நீ இந்த தொழிற்சாலையை தொடங்கு, இதுல இந்த சூரிய ஒளியில இந்த உற்பத்தி செய்யற சோலார் மின் ஒளி பூங்கா, இதை நீ செய்யி. கூட்டு முதலாளி, தமிழ் தேசிய முதலாளி, என் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேலையை கொடு அப்படின்னா என் பிள்ளை கேட்பானாடா? ஐயா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னு கேட்பானா? சொல்லு பாப்போம். இதை ஏன் செய்ய துப்புள்ள? செய்ய மாட்டான். இப்ப யாருக்கு ஒப்பந்தம்? ஐயா நரேந்திர மோடியுடைய அருமை நண்பர் அதானிக்கு 4500 கோடி கூட தமிழ்நாட்டு அரசு கிட்ட இல்லையா? சாராயம் மட்டுமே 25500 கோடிக்கு விற்கிறதா? எவன் தாடியில் தான் வச்சு அறுக்கிறீங்க? எங்க நீ வைக்கிற 2500 கோடி தாண்டா கேட்கிறான். ஆண்டு ஒன்றுக்கு கல்வியை மக்களுக்கு இலவசமா கொடுக்க 2500 கோடி தான் கேட்கிறான். ஒரு ஆண்டுக்கு மொத்த மக்களுக்கும் கல்வி இலவசமா தர. எங்க போகுது இந்த காசு? எளவு எங்கடா போகுது சொல்லுங்க. எதை பத்தியும் சிந்திக்காத என் மக்கள் எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. 2 கூட்டம் தான் தமிழன்ல இருக்கு. எல்லாத்துக்கும் கவலைப்படுற ஒரு கூட்டம் இங்கிட்டு, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு கூட்டம். எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அவன் கேட்டா இவன் ஒருத்தன் தேவையில்லாம் லூஸ் பை மாதிரி எதை கத்திட்டு கிடக்குறாங்க.
நீ எழுதி வச்சுக்க. ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுக, கனவும் காயமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. சீமா இன்னைக்கு பேசுறேன்னு நினைக்காத, பழைய தட்டிப்பாரு யூடியூப்ல இந்த அண்டிலேருந்து பேசிட்டுக்கிறேன், இத்தனீண்ட ஆளா இருந்து பேசிட்டுக்கிறேன். சேகுவாரா பணியம் போட்டு, பெரியார் பணியம் போட்டு, பிரபாகரன் பணியம் போட்டு, கருப்பு சட்டையில் வந்து நிற்கிறேன். என்னை ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். கலட்டி போட்டாலும் அப்படித்தான் இருப்பேன். நீ வந்து வைரம் எப்படி ஒரு நிலக்கரி எப்படி உருவாகும் தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள்ள புதைந்த மரங்களும் செடிகளும் இலைகளும் தலைகளும் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் அப்படியே கரியா மாறிடுது, நிலக்கரியா. அப்படி பல ஆயிரம் ஆண்டுகளா அடிமைப்படுத்தப்பட்டு அடித்து நசுக்கி நொசுக்கி எங்களை சிதைச்சு சித்திரவதை செஞ்சு அப்படி தாழ்த்தி தாழ்த்தி அதுல அழிந்தி இப்படி கருப்பா நிக்கிறோம். இதை உணர்த்தத்தான் இந்த சட்டை. மாலை வாங்குறதில்ல, துண்டு வாங்குறதில்ல, ஒண்ணு வாங்குறதில்ல. ஏன்னு துண்டு போட்டு போட்டு தாண்டா எங்களை துண்டு துண்டா கொண்டு போட்டுட்டாங்க. துண்டு போட்டு மாலை வாங்கல. ஏன் மாலை வாங்குற வெற்றி தோள்களை உருவாக்கணும். முதல்ல எங்கள் தோள்களை வெற்றி தோள்களாக்கும். வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். செங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்கிறான். யார்? எங்கள் புரட்சி பாவலன் கனகு சுப்புரத்தினர். அந்த தமிழை ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற நிலை. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று என் அருமை பாட்டன் அந்த புரட்சி பாவலன் வேதனையோடு பாடினான். இதுவரை தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. திரும்பி பார், நான் பேசிட்டு இருக்கிற 4 பக்கம் இருக்கிற கடைகள்ல பசுமை பார்மசி, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், பூர்விகா, எவனவன சமஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி எல்லாம் இருக்கு. என் பெத்த தாய், என் தமிழ் தாய் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவள் அறகுறை ஆடையோடு பைத்தியக்காரி மாதிரி திரிகிறாள். இதான் செத்து போன சமஸ்கிருதம்டா, வெறும் புரோகித மொழியா இருக்குடா. இள வீட்டுல சுக்லாம்பரம் அதே மந்திரம் தான், கல்யாண வீட்டுல அதே மந்திரம் தான்டா. செத்து போன தன் தாய்மொழியை மீட்பதற்கு RSS துடிக்குதுடா. சமஸ்கிருத வாரம் கொண்டாடுங்குது. செத்து போன அவன் தாய்மொழியை மீட்பதற்கு அதிகாரம் வந்த பிறகு துடிக்கிறான். நான் செத்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்க அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிறோம். என் அன்பு மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். செத்து கொண்டிருக்கு, கடைசியா ஒரு சொட்டு உயிர் இருக்கு. அது யாரால? எங்களை போல தமிழ் பிள்ளைகள், தூய தமிழ் பிள்ளைகள் துடித்துக் கொண்டிருப்பதால, என் அன்னை தமிழ் மொழியை சாக விட மாட்டோம் என்று துடிக்கிறதுனால அதை மீட்கணும்னு நினைக்கிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தமிழர் எழுச்சியே தமிழ் தேசினத்திற்கான அரசியல் புரட்சி என்பதை அன்பு பிள்ளைகள், என் பாசத்திற்குரிய என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு, அதன் விடுதலைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை ஒன்றுதான். ஆயுதம் ஏந்திய புரட்சி மவனிக்கிற போது அரசியல் புரட்சியின் மூலமாக அதை வென்றெடுப்பது ஒன்றுதான் இருக்கிற இயல்பான வாய்ப்பு. அதை புரிந்து கொண்டு கற்றவர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள், என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கின்ற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் வரணும். தன்னலமற்று தன் தாய்மொழி மீட்சிக்காக, தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்காக, தன் மண்ணை மக்களை காப்பதற்காக வரணும். கற்றவன் வரலைனா கயவன் வருவான். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துன். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பிள்ளைகளே, கற்றவர்கள் வரவில்லை என்றால் கயவர்கள் வருவார்கள். காவாளி பைய, முள்ளமாரி பைய, முடிச்சமுக்கிறவன், கொலகார பைய, ஊராஞ்சொத்தை அடிச்சு உலையில போடுறவை எல்லா பேரும் கூடி நின்றுவான். நீ வந்து அரசியல் செய்யலைன்னா யாரு வருவா? யாரு வருவா? 5 கொலை செஞ்சவன் அமைச்சரா இருப்பான், 10 கொலை செஞ்சவன் முதலமைச்சரா இருப்பான், பல குடி கெடுத்தவன் பிரதமரா இருப்பான். தயவு செய்து நீ வா, உனக்கான அரசியலை நீ தீர்மானி. உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. உன் அரசியலை நீ தீர்மானிக்கணும். நீ சாப்பிடுற அரிசி,
பிதுக்கிற பர்பஸ், குடிக்கிற தேநீர், படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, நீ பிறக்கிற போது வாங்குற பிறக்கிற போது பிறப்பு சான்றிதழ், இறக்கிற போது இறப்பு சான்றிதழ், இடையில எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது இரண்டு இயல்கள் தான். ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த உலகத்தையே படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அறிவியலையே இயக்கிக் கொண்டிருப்பது அரசியல் தான். ஐயா பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாமல் சிறிகரிகோட்டாவிலிருந்து விண்கலம் மேலே பறக்காது. அப்படி என்றால் அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சரிடத்தில் மனு என்கிறான். அனுதினம் ஆண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கே பிரச்சனை என்றால் அவன் அமைச்சரிடத்தில் மனு கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்றால் நீ இதை புரிந்து கொள், அரசியலின் வலிமையை. அந்த வலிமை மிக்க அரசியலை அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள் செய்ய வாருங்கள். அர்ப்பணிப்போடு தூய உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வாருங்கள். இல்லை என்றால் இந்த மண்ணை நாசமாய் போவதை எவனாலும் தடுக்க முடியாது. இன்னொரு முறை இந்த மண்ணை எவனாவது ரட்சிக்க, காக்க, மீட்க வானத்திலிருந்து பரமாத்மாவோ பரமபிதாவோ இரட்சகர்களோ வருவார்கள் என்று நம்பாதீர்கள். அதை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். அதைத்தான் புரிந்து கொண்ட உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்தோம். இனி என் மண்ணை மீட்க, காக்க எவரும் வரமாட்டார், நாங்களே அதை செய்து முடிப்போம் என்று உறுதியான உள்ளத்தோடு தான் இந்த களப்பணியை செய்கிறோம். அதுதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் உப்புக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த துயரத்திலிருந்து விடுபட பாருங்கள். எண்ணற்ற நிலம், எவ்வளவு வளம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஏன் இந்த நிலம் இருக்கணும்? வெறும் ஆடையும் மாடையும் வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் பணக்கார நாடு, வெறும் காடை வைத்திருக்கிற நார்வே, வெறும் காட்டு வளம் நார்வே நல்லா இருக்கு, வெறும் மீன் வளம் ஸ்வீடன் நல்லா இருக்கு. எல்லா வளங்களும் உண்ட எந்நாட்டு மக்கள் திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்க காரணம் என்ன? இந்த சுரண்டல், இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த சாதி மத பிளவு. 4 எதிரி உனக்கு வலிமையான எதிரி. ஒன்று சாதி, இன்னொன்று மதம், இன்னொன்று லஞ்சம், இன்னொன்று ஊழல். இந்த 4ஐயும் ஒழித்தால் தான் நீ உயர்வாய், இந்த நாடு வளரும். அதை கவனத்தில் கொள். அமெரிக்க பொருளாதார மேதை சொல்கிறான், இந்தியா ஒருபோதும் வல்லாதிக்கமாகாது என்று. அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்கிறான். ஏன் என்று கேட்டால், இஸ்லாமியர்கள் மேலெழுந்தால் இந்துக்கள் தடுப்பார்கள், இந்துக்கள் மேலெழுந்தால் இஸ்லாமியர்கள் தடுப்பார்கள், இருவரும் மேலெழுந்தால் கிறிஸ்தவர்கள் தடுப்பார்கள், இவர்கள் எல்லாரும் எழுந்தால் பௌத்தர்கள் தடுப்பார்கள். அதேதான் தமிழர்களுக்கு. தேவர் எழுந்தால் தேவேந்தர் தடுப்பார், தேவேந்தர் எழுந்தால் தேவர் தடுப்பார், பறையர் எழுந்தால் படையாச்சி தடுப்பார், படையாச்சியும் பறையர் எழுந்தால் கவுண்டர் தடுப்பார், அவர் எழுந்தால் நாடார் தடுப்பார். எல்லாரும் தடுத்தால் எவன்டா எழுவான்? இதான் இங்க இருக்கிற யதார்த்த நிலை. எனவே உங்கள் பிள்ளைகள் என்ன முடிவெடுத்தோம்? சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் இனி தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முடிவெடுத்தோம். வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழை வாழ வைப்போம், தமிழரை ஆள வைப்போம். ஏன் நானே ஆளணுன்ற? ஏன் என் இனம் சார்ந்தவன், என் மண் சார்ந்தவன், என் இனத்தின் பிள்ளைகளை ஆளணுங்கிறோம்? அவனுக்கு தாண்டா மண்ணை பற்றி பாசம் இருக்கும். எங்களை பெற்ற தாய் தந்தையருக்கு எங்களை விட உண்மையான பிள்ளைகள், பாசமான பிள்ளைகள் எவன் இருக்க முடியும்? அதனால் இந்த மண்ணுக்கு எங்களை விட அன்பான உண்மையான பிள்ளைகள் எவன் இருக்க முடியும்? அதுதான் என் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனதே. இந்த திராவிட தலைவர்களிலே, என் அன்பு மக்களே, இத்தனை தலைவர்கள், எந்த திராவிட கட்சியின் தலைவன் ஒருவன் தமிழன் சொல்லு பாப்போம்? இல்ல. யாராவது ஒருவன் என் இனம், என் மொழி, என் இனத்தின் விடுதலை, ஈழ விடுதலை, என் தாயக விடுதலை என்று எவனாவது ஒருவன் முழங்கியது உண்டா? சொல்லுவாப்போ, என் மொழி, என் இனம் என்று எவனாவது, தமிழர் உரிமை, தமிழர் நலன் இதான் பேசுவான். நீ வேணா இதுவரை 50 ஆண்டு கால அரசியல்ல எல்லா தலைவனின் பிரச்சனையும் போட்டு கேளு, போட்டு கேட்டு பாரு. நீ அதை நீ புரிஞ்சுக்க. தேனியில முல்லை பெரியாருக்கு போராட்டம், எல்லா தலைவரும் பேசிட்டு போறாங்க. ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு இருக்கிறானா, எல்லாரும் வந்து பேசுறான்டா தமிழர் உரிமைன்னு. இந்த சீமான் ஒருத்தன் பேசுறான் பாரு, என் இனத்தின் உரிமைன்னு. அவன் தான்டா நம்மாளுன்னு. என் தலைவன் பிரபாகரன் நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என் அண்ணன் பொட்டம்மான் கேட்கிறாரு, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி உங்க தம்பி ஆயிட்டாருன்னு. என் தலைவன் உடனே மறுமொழி சொல்றான், அவன் மட்டும்தான் என் விடுதலை, என் இனத்தின் விடுதலைன்னு கத்துறான். எப்படி கத்துறான்? அவன் மட்டும்தான் என் விடுதலை, என் இனத்தின் விடுதலைன்னு கத்துறான். அதனால அவன் என் தம்பின்னு. இதை நான் கூட கவனிக்கல. உணர்வு வரணும். நீ என்ன உணர்வுனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அது நாய்க்கு, நரம்புக்கு, ஈக்கு, எறும்புக்கும் கூட இருக்கு. நாய், நரி, ஈ, எறும்பு எல்லாத்துக்கும் இருக்கு என்ன உணர்வு. என்ன உணர்வுனா என்ன? என்னை திரும்ப முடியாமல், நகர முடியாமல் ஒரு மரத்திலே இறுக பிணைத்து விட்டு, கட்டி விட்டு,
கையை காலை எல்லாத்தையும் கட்டிவிட்டு என் கண் முன்னே என் கதற கதற என் ஆத்தாளையும் அப்பனையும் சுட்டுக் கொன்றால், அடித்துக் கொன்றால், வெட்டி கொன்றால், என் அக்காவை தங்கையை வன்புணர்ச்சி செய்து கொன்றால் அதை பார்க்க சகிக்காமல் என்னுடைய உள்ளம் கொதித்து என் நரம்புகள் புடைத்து என் கண்களிலே நீர் கசிந்து உருகுமே, அந்த தண்ணீர் துளிதாண்டா இன உணர்வு. அடக்க முடியாமல் அந்த கோப நெருப்பில் கொதித்த நீராய் என் கண்ணீர் துளி வழியுமே, அதான் இன உணர்வு. இதை இழந்தெடுப்பான். இந்த நாடு என்ன சட்டம் போடும்? சீமான் பேச்சுக்கு தடை, அவன் செயலுக்கு தடை, ஆனால் அவன் கனவுக்கு அவன் உணர்வுக்கு என்னடா தடை? என்ன போடுவ? அதை நீ புரிஞ்சுகொள். இந்த நாட்டுக்கு உன்னுடைய காயம், உன்னுடைய கனவு, உன்னுடைய வேதனை தெரியாது. அதுக்கு கைது செய்ய மட்டும்தான் தெரியும். இது கடைசி வாய்ப்பு. நசுக்கி 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 கொண்டாந்துட்டான். நான் பல தடவை சொன்னேன், டெர்மினேட்டர் 2ங்கிற படம் பார்த்தியா நீ ஆங்கிலத்தில்? அவன் இரும்பு மனிதனா இருப்பான், சுடுவான், சுட்டு அப்படி கசபச கசபசன்னு பாதரசமா அப்படியே உரி ஓடிடுவான். அவ்வளோதான் முடிஞ்சுமா. ஒரே ஒரு துளி இருக்கும், அது என்ன செய்யும்? அப்படியே ஓடி 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 வந்து கச 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 ஓடி வந்து டாக்குன்னு மறுபடியும் எழுந்திரிச்சிருவான். இப்ப கடைசி பாதரச துளி இருக்குல்ல, அதான் நம்ம. அவ்வளவுதான் முடிஞ்சு தமிழன் நினைக்கிறான், அவ்வளவுதான் இவங்களை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறான். இப்ப எல்லாரும் ஒவ்வொரு துளியா உருண்டு உருண்டு திரண்டு திரண்டு அங்கங்கே சிதறி கிடக்கிற இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட சிறு சிறு நெருப்புகளா இருக்கிற தமிழ் பிள்ளைகள் ஒன்றிணைந்து 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 நாம் தமிழர் என்கிற பெருத்த தேசிய அடையாளத்துக்குள் நிமிர்ந்து நிற்பதுதான் மாபெரும் எழுச்சி, மாற்ற அரசியல் புரட்சி. உன்னையும் என்னையும் அடிமையாக்கி திராவிடன் என்றாக்கி, நீ தமிழ நான் தமிழ, இடையில் யார் திராவிட? பதிலே இல்லையே, அதுக்கு பதிலே இல்லையே. நாடு தமிழ்நாடு, தந்தை பெரியார் அவர்களே சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்று அவரே சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்றால் அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கே தானே. நாடு தமிழ்நாடு, அதுக்குள்ள திராவிடர்களை முன்னேற்ற எத்தனை கழகம் கட்சிகள் எதற்கு? பதில் யாரிடத்தில் இருக்கு? இல்லையே. ஏமாற்று. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இதை மான தமிழ் பிள்ளைகள் புரிந்து கொண்டால் நன்று. இதுதான் உண்மை. இப்பத்தான் இவங்க வரலாற்றில் முதலா எதிரியவே பார்க்கிறாங்க, இப்பத்தான் சந்திக்கிறாங்க. ஓஹோ, இந்த பயல்களை சாதாரணமா நினைச்சு தப்பா போச்சு, இப்பத்தான் நினைக்கிறாங்க. சரித்திரத்தை மாற்றுவோம். காலம் வரும் என்று காத்திருந்த பிள்ளைகள் அல்ல, காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். நீ புரிஞ்சுக. புரட்சியாளர் சேகுவாரா சொல்றான், எவன் பெயரை உச்சரிக்கும் போது உன் இன எதிரிகளுக்கு கொலை நடுங்குகிறதோ அவன் தான் உன் தலைவன். பிரபாகரனை தமிழர்கள் தலைவராக்கல. அன்பு மக்களே, என் அருமை பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிறீங்க, பிரபாகரன் என்றவன் என் அண்ணனை தமிழர்கள் தலைவராக ஆக்கல, சிங்களன் ஆக்கினான். பல தலைவர்கள் பல்வேறு அமைப்புகள் இருந்து போராடி கொண்டிருந்தது. இபிஎஃப், இபிஎஃப், இபிடி, இபிடிஎஃப், இபிடிபி, இபிஎல்ஆர்எஃப், இஎன்எல்எஸ், டெலோ, இப்படி எல்லா அமைப்புகள் இருந்துச்சு. பல அமைப்புகள், டாக்டர் தேவானந்தா, சிறிசபாரத்னம், இப்படி பல ஈரோஸ், இப்படி பல அமைப்புகள் போராடி கொண்டிருந்த போது ஒரு 18 வயசு இளைஞன் சின்ன பையனுக்கு தலைக்கு ஒருத்தன் ஒரு படத்தை போட்டு பிரபாகரன் தலைக்கு 10 லட்சம் ஓட்டினான். மொத்த பேர் கவனம், யாரா இந்த பையன் டேய் அப்படின்னு. தலைக்கு 10 லட்சம் வைத்து என் தலைவன் பிரபாகரனை இனத்தின் தலைவனாக்கினவன் ஜிங்கலன். அவன் தான் அடையாளம் காட்டினான். அதை நீ புரிஞ்சுக்க. இன்னைக்கு காலம் உங்களுக்கு காட்டுது, நாதியற்று நிற்கிற இளம் மக்கள் நம்பிக்கையற்று போகல. நாங்க உறுதியா வெல்லுவோம். வரலாற்றில் பெரும் புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான். மாவீரன் அலெக்சாண்டர் சொல்றான், அதுவரை வென்ற எல்லாவற்றையும் தன் தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அப்படியே வெறுங்கையோடு நிற்கிறான். கையில வாள் மட்டும் இருக்கு. தோழர்கள் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டியா அலெக்சாண்டர், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு?
துள்ளி குதித்து சிரித்தபடியே வேற ஓடி போய் குதிரை மேல ஏறி பயணிக்கும் போது வாளை உயர்த்தி சொல்றான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்குது என்று. என் அன்பு அண்ணன் என் உயிர் தலைவன் சொல்றான், மேதகுவே பிரபாகரன், நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்று. அந்த அசைக்க முடியாத உள்ள உறுதியோடும் நம்பிக்கையோடும் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் இன பிள்ளைகள். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமை மிக்க மதிப்பு மிக்க எனது இனத்தின் அடையாளம். என்றைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்றைக்குத்தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி உனக்கு பிறக்கும். நீ கவுண்டராக இருக்கும் வரை, நாடாராக இருக்கும் வரை, கோணராக இருக்கும் வரை, செட்டியாராக இருக்கும் வரை, படையாச்சாக இருக்கும் வரை, பறையராக இருக்கும் வரை, தேவராக இருக்கும் வரை, தேவேந்தராக இருக்கும் வரை, உடையாராக இருக்கும் வரை, பிள்ளையாக இருக்கும் வரை, முதலியாராக இருக்கும் வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. அந்த சாதியின் மீது அடி விழுந்தால் தான் உனக்கு வலிக்கும். நீ இந்துவாக இருக்கிற வரை, இஸ்லாமியனாக இருக்கிற வரை, கிறிஸ்தவராக இருக்கிற வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. அந்த மதத்தின் மீது அடி விழுந்தால் தான் உனக்கு வலிக்கும். தமிழனுக்கு இதுவரை சாதிப்பற்று மதப்பற்று இருந்திருக்கிறதே ஒழிய மதப்பற்று இனப்பற்று இல்லை. மதப்பெருமை சாதி பெருமை இருந்திருக்கிறதே ஒழிய மொழி பெருமை இனப்பெருமை இல்லை. எனவே இது வரலாற்றில் பெருமாற்றம். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மொழி பெருமை இனப்பெருமை கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு கொண்டிருப்பது வரலாற்றில் பெரும் புரட்சி. சிதைந்து அழிந்து போன தாய்மொழியை மீட்டெடுத்து சாதி மதங்களாக பிளந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை கட்டமைத்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த நிலத்தில் உருவாக்கி தமிழர் அரசமைத்து தமிழ் தேசிய மக்களுக்கென்று இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தை கட்டமைத்து இந்த அரச வலிமை அரசாங்க வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்திலே தமிழ் தேசிய மக்களுக்காக ஒரு தேசம் படைப்பது. அந்த தேசம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழ் சமூகத்தின் உறவுகள் எங்களுடன் பிறந்தார்கள். என் அக்கா தங்கைகள், என் ஆத்தாளப்பன்கள் கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி கைகால்களை சிதைய கொடுத்து உயிரை கொடுத்து வீட்டை இழந்து நாட்டை இழந்து பல்வேறு நாடுகளெங்கும் ஓடி அண்டி ஒண்டி ஏதிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது இன மக்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அனைத்துலக அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனி தமிழீழ சோசலிச குடியரசை வென்று படைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் உயரிய கொள்கை, உயர்ந்த நோக்கம் என்பதை என் முன்னே திரண்டமர்ந்திருக்கிற என் உயிருக்கினே என் தாய் தமிழ் சொந்தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இதை உணர்ந்துதான் நமது தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, மானத்திலே, கொடையிலே எல்லாவற்றிலும் சிறந்த எனது இனம் அடிமைப்பட்டு கிடக்க காரணம் என்ன? அது தனக்கென்று ஒரு நாடு இல்லாதனால் தான். எனவே அந்த நாட்டை அடைவது ஒன்றுதான் எனது இனத்தின் விடுதலைக்கான முதன்மையான வழி என்பதை உணர்ந்து ஆயுதம் இல்லையே உயிரையை ஆயுதமாக ஏந்துவோம். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற உயரிய நோக்கத்தை முன்வைத்து படை நடத்திய புரட்சியாளன் நமது தலைவன் பிரபாகரன். இங்கு இருக்கிற தலைவர்களைப் போல பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்தவன் அல்ல. தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தன் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன் உலக வரலாற்றிலே நமது அண்ணன் பிரபாகரனை போல ஒருவன் இல்லை. இதை இளைய தலைமுறை பிள்ளைகளே, நான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தமிழ் நிலத்தை மாற்றி படைக்க வந்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களிடத்தில் உங்கள் உடன் பிறந்தவன் வைக்கிற கோரிக்கை 2016 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நமக்கு ஒரு புரட்சி களம், போர்க்களம். புரட்சியாளர் மாவோ சொல்லுகிறான், போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான். நாம் ரத்தம் சிந்துகிற அரசியலை நமது தலைவன் செய்தான். நாம் ரத்தம் சிந்தாத போரை இந்த நிலத்தில் செய்ய இருக்கிறோம். அதுதான் அரசியல் போர், அரசியல் புரட்சி. அரை நூற்றாண்டு காலமாக நமது அன்னை நிலத்தை அடிமையாக்கி நமது ஆத்தாளையும் அப்பனையும் சித்தப்பனையும் மாமனையும் மச்சானையும் மான தமிழ் மக்களை மண்டியிட வைத்திருக்கிற, சுயமரியாதையற்ற தன்மானமற்ற கேடுகட்ட நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிற, உப்புக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் நெய்க்கும் என்னைக்கும் கையேந்தி நிற்க இலவசமாக பிச்சை எடுக்கிற நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிற இந்த திராவிட ஆட்சியை தூக்கி எறிய பணநாயகத்தை ஒழிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. சிந்தும் கண்ணீர் தன்னை மாற்றலாம், சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம்.
இளைய புரட்சியாளர்களே, எழுந்து வாருங்கள், தன்னலமற்று வாருங்கள், தூய உள்ளத்தோடு வாருங்கள். பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் வாருங்கள். இது உன்னாடு, இது உன்னிலம், இதை ஆளுகிற உரிமை உனது. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தராய் மட்டுமே ஆள வைப்போம், இது எமது இனத்தின் அடிப்படை உரிமை. இனமானம் பார்த்த, இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும், இனி ஏனும் எம்மண்ணில் தமிழ் குடி சிறக்கட்டும். முழங்கு சங்கே முழங்கு என்ற பெரும் முழக்கத்தோடு மான தமிழ் மறவர்களே, கிளர்ந்து எழுங்கள். இது உங்கள் நாடு, உங்களுக்கு இல்லாத உரிமை இங்கு எவனுக்கும் இல்லை, எவனுக்கும் இல்லை. அறிவார்ந்த எனது இனத்தின் பிள்ளைகளே, வாருங்கள். தன்னலமற்ற தாய் நில மீட்சிக்காக, இந்த மண்ணின் வளத்தையும் நலத்தையும் காக்க வாருங்கள். அழிந்து கொண்டிருக்கிற உங்கள் தாய்மொழி மீட்சிக்காக, தமிழ் தேசிய எழுச்சிக்காக ஒரு புரட்சி படை நடத்தும் வாருங்கள். இந்த படை தளபதிகளாக தங்களையும் களத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிற மாசற்ற வீரர்கள், என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் அன்பு தம்பிகள், இந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் உயிர் இளவல் கார்வண்ணன் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன் என் அன்பு மக்களே. அதே போல மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு இளவல் அப்துல் வஹாப் என்கிற தமிழ் செல்வனை, தூய தமிழ் மறவனை இந்த நிலத்திலே நிறுத்தி இருக்கிறேன் அன்பு மக்களே. இவனை பார்க்காதீர்கள், இவன் என் அன்பிற்குரிய தம்பி. இவனை மதம் பார்த்து பிரிக்காதீர்கள். அவன் தூய தமிழன், பச்சை தமிழன், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற மறவன். இவனுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள், வாக்குகளை செலுத்துங்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கை வலிமையற்றிருக்கிற இந்த ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் எமக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். உங்கள் மதிப்புமிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். தங்கத்தை எந்த மடையனும் தவிட்டுக்கு விற்க மாட்டான் என்று சொல்லுகிறார். உங்கள் தங்கத்தை இந்த திராவிட கட்சிக்காரர்கள் இந்த 10 ரூபாய், 5 ரூபாய், 50 ரூபாய் என்கிற தவிட்டுக்கு விற்காமல் உங்கள் பிள்ளைகள் கையேந்தி நிற்கிற இந்த மண்ணை மக்களை காக்க தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு அநியமாக நிற்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு தந்து வலிமை மிக்க ஒரு அரசியல் தலைமை சக்தியாக எங்களை மாற்றுங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிரின் மேலான உடன் பிறந்தவர்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். சரியானது வென்றே தீரும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர், நாமே தமிழர்.